திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாம் இந்த பதிவில் 276 பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் 50வது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழநாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திருவலஞ்சுழி சிவஸ்தலம். திருச்சிற்றம்பலம். இத்தலம் இருப்பிடம் முருகனின் சுவாமிமலைக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து நகரப்பேருந்து உண்டு. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. இத்தலத்து இறைவன் பெயர் வலஞ்சுழிநாதர், கபர்த்தீஸ்வரர் மற்றும் செஞ்சுடைநாதர். இறைவி பெயர் பெரியநாயகி. தீர்த்தம் அரசலாறு காவிரி. தலவிருட்சம் பில்வம். திருச்சிற்றம்பலம். இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் மற்றும் திருநாவுக்கரசர் சுவாமிகள் பாடல் பெற்ற ஸ்தலம். இக்கோயிலில் நுழையும் பொழுதே வெள்ளை விநாயகர் காணப்படுகிறார். இவர் வீற்றிருக்கும் மண்டபம் கலைச்சிறப்பு கொண்டது. பிளத்திற் சென்று விட்ட காவிரியாறு வெளிப்பட ஏரண்ட முனிவர் தம்மையே பலிகொடுக்க ஆறு மேலே எழும்பி வளமாக சுழித்து கொண்டு வந்த காரணத்தால் இவ்வூர் திருவலஞ்சுழி எனப்பட்டது என்பர். இம்முனிவரின் திருவுருவமும் கோயிலில் உள்ளது. அஷ்டபுஜ காளி பைரவர் சிறப்புடையோர். பெரிய கோயில். திருச்சிற்றம்பலம். பதிக வரலாறு. புகழிப் பெருமானார் ஆவூர் பசுபதீச்சரம் சென்று பிரானை போற்றி வணங்கிய பின் மீண்டும் திருநள்ளூர் சென்று பெருமானை கண்ணாரக் கண்டு வணங்கிய பின் திருவலஞ்சுழி எனப்படும் இத்தலம் போந்து 3 திருப்பதிகங்கள் பாடுகின்றார். திருச்சிற்றம்பலம். நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்தர் பெருமான் திருவலஞ்சுழி என்ற ஸ்தலத்தில் அருளிய தேவார் பாடல் ஒன்று பொருள் உரையின் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து முன்ன நீபுரி நல்வினை பயனிடை முழு மணி தரணங்கள் மண்ணு காவிரிசூழ் திருவலஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பாடலின் பொருளுரை. நெஞ்சமே, நீ வையத்து திருவலஞ்சுழி வள்ளலை முற்பிறப்பில் புரிந்த நல்வினை பயனாளன்றோ? மணிகளும் முத்துகளும் கலந்து விளங்கும் காவிரி பாயும் திருவலஞ்சுழியில் வீற்றிருக்கும் பிரானை போற்றி வணங்கி பாடி வழிபட பெருமையான பேறு பெற்றனை. திருச்சிற்றம்பலம். நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு இறைவனுக்கு பாலபிஷேக பலன். திருச்சிற்றம்பலம். இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் ஒவ்வொரு பொருளுக்கும் தனி பலன் உண்டு. அதில் பால் அபிஷேகம் நீண்ட வாழ்வை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமன்றி பசுவின் மடியில் 7 சமுத்திரங்கள் வாசம் செய்கின்றன. அதனால் பாலபிஷேகம் செய்வது 7 சமுத்திரங்களை கொண்டு இறைவனை அபிஷேகம் செய்வதாக கருதப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.